ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி நாள் எப்படி போச்சு வாங்க பார்க்கலாம். காலையில் வெண்டைக்காய் பொரியல், தயிர் சாதம். காலையில் சாப்பிட்றதுக்கு பேன் கேக் கேட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு. சரி, ஒரு கிளாஸ் பால், ஒரு 3-4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, ஒரு முட்டை, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து ஒரு சுற்று அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 2 கரண்டி கோதுமை மாவு இதெல்லாம் சேர்த்து கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு நம்ம ஆப்பச்சட்டியில் ஊற்றினா நல்லா ஒட்டாமல் கேக் மாதிரி புசு புசுன்ட்டு வரும். கோதுமை தோசையை தான் இப்போ ஸ்டைலாக பேன் கேக்குன்னு சொல்கிறாங்க. இதில் முட்டை வேணான்னா வாழைப்பழம் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம வெள்ளத்தை கரைச்சி கோதுமை தோசை ஊற்றி கொடுப்போம் பார்த்திங்களா, அதை விட நீங்கள் பால் முட்டை சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக பண்ணு மாதிரி இருக்கும். அதனால் பசங்களுக்கு பிடிக்குது. அது மேலே கொஞ்சம் தேனோ இல்லை சாக்லேட் சிரப்போ ஏதாவது ஊற்றி கொடுத்தோன்னா பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பசங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. எப்பவுமே நல்ல விஷயங்கள் பிடிக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் மேக்கப்லாம் நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டையே நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பசங்க சாப்பிட்ருவாங்க. இதே கோதுமை தோசைன்னு சொன்னால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. கோதுமை தோசைலாம் இப்போ இருக்கிற பசங்களுக்கு சுத்தமாக பிடிக்கிறதே இல்லைங்க. சாக்லேட் சிரப் ஊற்றும்போது நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக ஆளுக்கு ஒன்று சாப்பிடுவாங்க. அதனால் என்னங்க பண்ணுறது, ஏதாவது மேக்கப் பண்ணி ஒன்று சாப்பிட வைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. காலையில் நேரத்தில் சாப்பிட்ணுன்னா பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மதியானம் வெயிலுக்கு தயிர் சாதமே நல்லாயிருக்கும் போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெண்டைக்காய் பொரியல், இந்த ராகி பிஸ்கட் இருந்தது, அவ்வளோதாங்க. லஞ்ச் பாக்ஸ் சிம்பிளாக டக்குன்னு முடிச்சாச்சு. இனி ஸ்கூல் திறந்தாலே லெமன் ரைஸு, புளி சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி 1 pot ரைஸ் தான் இருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க. என் பசங்களுக்கு இது 3 இருந்தாலே போதும். டெய்லி மாற்றி மாற்றி கொடுத்து அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. மொதல் நாள் ஸ்கூலுக்கு ஜாலியாக போடாங்க. நேற்று இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறியாக காலையில் எந்திரிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு உருண்டு எழுந்து கிளம்பியாச்சு. நேற்று ரெட்டை குடுமி, இன்றைக்கி ஒத்த குடுமி. பசங்களை ஸ்கூலில் விட்டு வந்து இந்த ஆழ்வழி கிழங்கு இருந்தது இல்லையா, செம்பருத்தி டீயும் ஆழ்வழி கிழங்கை தோலை சீவிட்டு கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். 5 நிமிஷத்தில் கிழங்கு நல்லா வெந்துச்சு சூப்பராக. அது ஒரு தாளிப்பை கொடுத்துட்டு இந்த கிழங்கையும் போட்டு பரட்டி எடுத்தால் கிழங்கு சூப்பராக இருக்கும். நல்ல மாவு மாதிரி நல்லா 5 நிமிஷத்தில் வெந்துருச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது கிழங்கு. தேங்காய், மஞ்சத்தூள் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சாயங்கால நேரத்துலையுமே ஒரு குழந்தைங்களுக்கு இது ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்களேன். அவ்வளோ நல்லது கிழங்கு. கிழங்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தாளித்து சாப்பிடும்போது சும்மா சாப்பிட்றத விட. மத்தியானம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு சாம்பார் வச்சாச்சு. நிறைய கொத்தமல்லி போட்டால் சூப்பராக இருக்கும் சாம்பார். கம்மன்ட்டு இப்போ மாங்காய் சீசன்றதுனால நிறைய மாங்காய் போட்டு சாம்பார் வைங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகா தனியாக காலி ஆயிடுச்சு. வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தேன். என்ன வெயிலுங்க, வெளியே ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு வர முடியல. அப்படியே தகன்னு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. எதிரில் ஒரு ஜூஸ் கடையில் குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ எதிரில் பார்த்திங்கன்னா லேடிஸ் இந்த வெயிலில், வேகாத வெயிலில் எப்படி வேலை செய்கிறாங்க பாருங்கள். நம்ம 1/2 மணி நேரம் கடைக்கு போயிட்டு வர்றதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த பாருங்களேன், வெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. பாவமாக இருக்குது. என்ன பண்ணுறது. நல்லா அன்னாச்சி பழம் போட்டு கரும்பு ஜூஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுக்கிற வேலையெல்லாம் இருந்து அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஏதாவது ஒரு வேலை செய்யணும் இல்லையா. இப்போ ஃபோட்டோ ஸ்டூடியோவில் நமக்கு டெய்லி வேலை இருக்காது. அதிலே பாருங்கள் ஜெராக்ஸ் கடை வச்சு 2 வேலையுமே பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல. பயங்கர வெயில். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாமல் வெளியே போய் சுற்றாதீங்க. தேவைக்கு மட்டும் வெளியே போங்க. மிளகா தண்ணியெலாம் வாங்கிட்டு கொண்டு வந்து வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயாச்சு. பசங்களை கூப்பிட்டேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் பெருசாக எதுவுமே செய்யலை. வீட்டில் இருந்த முறுக்கு மிச்சர்லாம் இருந்து அதெல்லாம் காலி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதோடு விட்டாச்சு. காலையில் செஞ்ச வெண்டைக்காயிலே ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றி பொடி மாஸ் பண்ணி மேக்கப் பண்ணி சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டாச்சு. மாவு அரைக்கவே இல்லை. 2-3 நாளாக கடையில் தான் வாங்கினேன். இந்த வெள்ளை தோசைனாலே என் பசங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் ஒரு ராகி தோசை மாவும் அரைச்சி வச்சுருக்கேன். தோசை சாம்பாரோட நைட்டு சமையலை முடிச்சாச்சு. இன்றைக்கி நாள் ரொம்ப சிம்பிளாக இப்படி தாங்க இருந்தது. உங்களோட நாள் எப்படி போச்சு? உங்கள் ஊர்லெல்லாம் வெயில் எப்படி இருக்குது? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.